போகிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். கனவு பலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணப்படும். வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தூக்கம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. தூங்கும்போது கனவு வரும். நமக்கு வரும் கனவுகளில் நல்லது நடக்கிறது போல வரலாம், கெட்டது நடக்கிறது போலையும் வரலாம். நாம் காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. நாம் தூங்கும்போது வரும் கனவுகள் பாம்பு, நாய், பூனை, மாடு, இந்த மாதிரி உயிரினங்கள், இறந்தவர்கள், இது எல்லாமே வருவது வழக்கம்தான். ஒரு சிலருக்கு சித்தர்கள், சாமியார்கள் வருவாங்க. இப்படி கனவு வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் கனவில் சித்தர்கள் வராங்க அப்படின்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். சித்தர்கள் கனவுல வர்றது மூலமாக யாருமே பயப்பட தேவையில்லைங்க. நீங்கள் இது வரைக்குமே செய்த பாவங்களும் இனிமேல் செய்ய போகும் பாவங்களும் நீங்கிவிடும். கடந்த ஜென்மத்தில் ஏதேனும் பாவங்களை செய்திருந்தால் அந்த பாவங்கள் நீங்கி இந்த ஜென்மத்தில் நீங்கள் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அப்படிங்கிறதும், சித்தர்கள் உங்கள் கனவில் வந்தால் உங்கள் வீட்டில் அருகில் உள்ள சித்தரோட ஜீவ சமாதிக்கு சென்று வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவே உங்களுடைய கனவில் முனிவர்கள் வந்தாங்கன்னா என்ன மாதிரி பலன்னு தெரிஞ்சுக்கலாம். முனிவர்கள் கனவில் வந்தால் யாருமே பயப்பட தேவையில்லை. அவங்க உங்கள் கனவில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முனிவர்கள் உங்கள் கனவில் வந்தால் உங்களோட வீட்டு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வாங்க. கடவுளை வணங்குறது ரொம்ப நல்லது. இதுவே ஞானிகள் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சித்தர்கள், முனிவர்கள், ஞானி, கடவுள்கள், இவர்கள் எல்லாருமே நம்ம கனவுல வர்றது ரொம்ப நல்லது தான். அதனால் இவங்க கனவுல வந்தால் யாருமே பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இவங்க கனவுல வருவதன் மூலம் பயம் ஏற்பட்டால் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்குங்க. உங்களோட மனம் நிம்மதி அடையும். இதே மகான்கள் கனவுல வராங்க அப்படின்னா, கனவுல மகான்கள் வந்தாங்கன்னா நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இதே உங்களுடைய கனவில் ஐயர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். கனவில் ஐயர் வந்தாங்க அப்படின்னா, ஐயர், பூசாரி இவங்கெல்லாம் கனவில் வந்தால் நல்லது தான். ஐயர் கனவில் வந்தால் நல்லது நடக்கும். பூசாரி கனவில் வந்தால் நீங்கள் செய்யும் செயல் பொறுமையாக நடந்து இறுதியில் வெற்றியும் கிடைக்கும். சாமியார் கனவுல வந்தாங்க அப்படின்னா, கனவு காண்பவர் ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பார். அந்த காரியத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி முடிப்பார். அதன் மூலம் அவங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால நம்மளுடைய கனவுல சித்தர்கள் வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப பாக்கியங்க. அப்படிப்பட்ட சித்தர்கள் நம்ம கனவுல வராங்க அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. ஒரு சிலர் கேட்குறீங்க, ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜாதகமும் பார்ப்போங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு. இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்ட கனவு 1 வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஒருவேளை நீங்கள் கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா, எவ்வளோ நாட்களில் பலிக்குங்கிறத சொல்கிறேங்க. நாம் நள்ளிரவு 1 மணி அளவில் கனவு கண்டீங்க அப்படின்னா,
உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும். அதே வந்து 2 மணி அளவில் கனவு கண்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட பலன்கள் ஒரு 3 மாசத்துல நமக்கு கிடைக்கும். அதே அதிகாலை அ அந்த மாரி நேரத்தில கனவு கண்டீங்கன்னா, அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.